ஹலோ guys, வெல்கம் டு டோக்கியோ vlogs அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 4 என்னெல்லாம் டயட் எடுத்தேன் அண்ட் ஒர்க் அவுட் வந்துட்டு நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே வரல, ஸோ வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால வீடியோ எடுக்கலை. அண்ட் சண்டே அன்றைக்கி நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஷாப்பிங் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அது ரெண்டுமே கமெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த புறாவோடது நான் டே பை டே எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை 2 போட்டுச்சு, அதோட நெஸ்ட்டுமே வந்துட்டு ஃபார்ம் பண்ணி விட்டுடுச்சு அது தங்குறதுக்காக. என்ன பண்ண போகிறேன்னு இப்போவுமே ஒரு கொஷின் மார்க் தான், இது வச்சா நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. ஓகே, டே 4ல் என்னெல்லாம் டயட் இருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓட்ஸ் அண்ட் மியூஸ்லி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அது வந்துட்டு நட்ஸோடு நிறைய இருந்துச்சு, அதனால் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு இது வந்துட்டு நிக்கியோட லஞ்ச் பாக்ஸு, எனக்கும் சேம் தான். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு அதோட சாலட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கோஸ் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பச்சையாக பீட்ரூட் அண்ட் கேரட் இது 3மே ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவும் போல் சால்ட் அண்ட் பெப்பர், கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணிட்டேன். இது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குமோ நினச்சேன், ஆனால் பட் டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பச்சை வேர்க்கடலை இது, இந்த பச்சை வேர்க்கடலை நம்ம வேக வைக்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோடு வந்துட்டு இந்த கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வந்துச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரௌன் ரைஸு, அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டை இது வந்துட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டோக்கிக்கு வச்சுருந்தேன் கொஞ்சம் சாம்பாரும் கொடுத்துட்டேன். இது வந்துட்டு சண்டே. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன், ஒர்க் அவுட் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. இது வந்துட்டு சண்டே. ஸோ டோக்கிக்கு இட்லி, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு சாம்பார், அதில் வந்துட்டு கொஞ்சம் லூக்கி போட்டுக்கிட்டேன், அது என்ன சொரக்காவா அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேல் வீட்டில் வந்துட்டு இப்போது புதுசாக ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு பால் காய்ச்சிட்டு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேசரி, அதுக்கப்புறம் லட்டூஸ். ஸோ டயட்டில் வந்துட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் கிடையாது, சண்டேனா லீவ் தான், அதனால. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட்க்கு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா டயட்டுக்கு நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு. கோகோனட் ஆயில் தீர்ந்து போச்சு, அப்போ கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நட்ஸு, அதுக்கப்புறம் டயட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்து போச்சு. அது எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். അപ്പോൾ പിന്നെ എന്തിനാ ചോദിക്കണേ, നീ കഴിക്കാൻ പറ്റുമെന്ന് ചോദിക്കണം എന്തിനാ? അത് വീഴും. അത് കീറും. തിരികെ തിരികെ ഓക്കെ. டோக்கியோக்கு ஆளுங்க கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைங்க. யார் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிவிடுவா. இது கொஞ்சம் பிளஸ்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது, யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ பேச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. டோக்கி டாடா பாய். டோக்கி பாய். டாடா பாய். டோக்கி டாடா பாய். டோக்கி பாய். டாடா பாய். അച്ചിക്ക് അച്ചിക്ക് കഴിക്കാൻ വേണ്ടിട്ടാ കട്ടാക്കി അച്ചിക്ക് ബാഗിൽ കട്ടാക്കി വേണ്ടിട്ടാ. நிக்கிக்கு ஹேர் ஸ்டைல் மாற்ற சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சலூனுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே டோக்கி பண்ண ஃபன்னு தான் இது. நேச்சுரல்ஸில் பாவம் அவங்க எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுருது எல்லாத்தையும் கபோர்டில் எடுத்து வச்சுட்டு பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா.
அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்துட்டு பேக்ரவுண்டில் சாங் போயிட்டுருக்கு, அதனால என்னால் வந்துட்டு அந்த ஒரிஜினல் சவுண்டை போட முடியல. அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்ருக்கிறவங்களும் அவங்க கூட பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அவள் வந்துட்டு கவுண்டருக்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கவுண்டரில் போயிட்டு அவங்களோட புக்ஸ்லலாம் எழுதிட்டு பென்சில்லாம் கொடுத்துருந்தாங்க, அதில் எழுதிட்டு ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. நிக்கிக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டேக் மாதிரி அப்பப்போ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு அங்கேயே ஹேர் வாஷும் பண்ணிவிட்டு ஸ்பாவும் எடுத்தாங்க. எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே டோக்கியோட அட்ராசிட்டி தான் வந்துட்டு ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. அவள் பாட்டுக்கு இங்கே போகிறா அங்கே போகிறா, ஒரு பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டுக்கு போவா. புதுசு பழசு திட்டுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கான ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே இருக்காது. அவள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறா. அவ்வளோதாங்க, டோக்கியோக்கு வந்துட்டு பொறுமை போயிடுச்சு. அவங்க அப்பாவை தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டா. டோக்கி அச்சிக்கு எந்தடா செயினுண்டு? ஸ்பா செயின்டோ? எந்த வேண்டிட்டு ஹேர் ஸ்டைல் ஆக்குண்டோ? சூப்பருண்டோ? ஓகேடா. ஸோ சலூன் முடிச்சுட்டு தீர்த்தா ஆர்கானிக் மார்ட்க்கு வந்துட்டோம். நான் ஒரு கீ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் கூட ஒருத்தவங்க என்னோட நேம் கேட்டிருந்தீங்க. இது தீர்த்தா ஆர்கானிக்கில் அவங்களோட ஓன் பிராண்ட் தான். இதை நான் பயங்கரமாக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த நெய் வந்துட்டு நம்ம வீட்டில் காய்ச்சுற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம நெய் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணும்போது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அது அப்படியே வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு வந்திருக்கு. என் அக்கா வீட்டில் வந்துட்டு அவள் நெய் காய்ச்சும் போது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ சேம் அதே ஃபீல் எனக்கு இதில் இருக்குது. அதே அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா நெய் காய்ச்சும் போது, அது எல்லாமே வந்துட்டு இதில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த ஒரு நெய் தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கிறது. அண்ட் டோக்கியோவுக்கு கொஞ்சம் நிறைய ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு நான் ஒரு மூட்டு வலி தைலம் வாங்கியிருந்தேன். என்னோட மாமியாருக்கு மூட்டு வலி இருக்குது, அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்த்துட்டு வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு அது பயங்கர ரிலீஃப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த கடையில் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறோம். அண்ட் டோக்கி வந்துட்டு பயங்கர இங்கே ஃபன் பண்ணிகிட்ருப்பா. எப்போ வந்தாலும் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு காட்டில் ஆட் பண்ணிவிடுவா. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.